இந்த வண்டி என்னென்னா ஸ்கூட்டி ஜஸ்ட்டு 1 டன்னு. இந்த வண்டி என்னென்னா ஜென்ரல் செக்கப் சர்வீஸ் எல்லாம் வந்துச்சு. இதில் இப்போ உங்களுக்கு என்ன தகவல் நான் சொல்ல போனால் முக்கியமான தகவல் தான். வண்டி இப்போ இடையில போயில உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் ஆஃப் ஆகிடுச்சு, வண்டி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நான் நடு ரோட்டில் லாங்கில் போயிட்டீங்க, பக்கத்தில் யாரும் ஒர்க் ஷாப் இல்லை, வண்டி இந்த வாருங்க இப்படி ஆஃப் ஆகிடும். இந்த லைட்னா ஏரியாலாம் சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. அப்போது ஓடிக்கிட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா பீஸ் போச்சுன்னு அர்த்தம். பீஸ் போச்சுக்கு என்ன செய்யணுமாக்கு என்ன செய்யணுமாக்கு இந்த பீஸ் ஷீட்டை தூக்குனா போதும். சைடில் இருக்கும் பீஸ் கடியில். ஸ்கூட்டி ஜஸ்ட்டு வண்டிக்கு ஒவ்வொரு அதாவது பெப்புக்கு வந்து இந்த இடத்துல வரும். பெப்புக்கு வந்து பேட்டரிக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல வரும் நீளமாக டீப்பு மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி வரும், கருப்புலேயே வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் வரும். அதிலே பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஜாயிண்டில் வரும் பீஸு. அதிலே ஒன்று இருக்கும். யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இல்லைனாலும் நீங்கள் ஒன்று வாங்கி வண்டியில் பீஸ் இந்த மாதிரி வண்டியில் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த இடத்துல இதை இந்த இடத்துல கொடுத்துமா சீட்டுக்கு அடியில் நீங்களே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் இந்த பீஸு தான். இது வந்து ஒத்த கையில் உருவ முடியாது. இந்த சென்டரில் யூ மாதிரி கம்பி மாதிரி இருக்கா, அது கட்ட சென்டர் அந்த தெரியுது பாருங்கள். அது கட் ஆகிடுச்சுனாக்கு பீஸ் போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று பீஸ் வேறு போடணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் பீஸ் கடையில் பீஸ் போடுவீங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பியை எடுத்து நீங்கள் 2 சேர்ந்தாப்புல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி தான் ஜாயின் பண்ணணும், எக்ஸ்ட்ரா அதுவும் ஜாயின் பண்ணிக்கக்கூடாது, அது ஆபத்து. வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஷாப் மறுபடியும் போச்சுன்னா ஒர்க் ஷாப்பில் விட்டு என்னென்ன சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான இது. ஒரு மொத்தமாக டோட்டல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இதான் பீஸ் தான் போகும், வேறு எதுவும் போகாது. இந்த இடத்துல இருக்குது. அதாவது சீட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து சீட்டுக்கிட்ட காட்டணும். வாட்டர் சர்வீஸ் சொந்த வண்டி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழட்டி பண்ணியிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, இந்த இருக்கா, இந்த இடத்துல இருக்குது. சீட்டை தூக்குனீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கா, அந்த ஹோல்ஸ். ஆமாம், அதுமாதிரி வாட்டர் சர்வீஸ் பண்ணிங்கனாக்க நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸ் எல்லாம் கழட்டி பண்ணணும். ஏன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, பாக்ஸோடு அடிச்சிங்கன்னா இந்த மண் சரி உள்ளே அந்த சென்டரில் போய் நின்றுக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக நின்றுக்கிறேன், சுத்தமாக போகாது. இன்னொன்று போகாது, தண்ணியும் வந்து நிற்கும். இந்த இடத்துல போகாது. அதுக்கு நீங்கள் இப்படி கலெக்டி பண்ணிங்கன்னா தண்ணியும் வெளியேறிடும். ஏதாவது வண்டியும் சீக்கிரம் ஷார்ட் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா பாக்ஸோடு பண்ணும்போது தண்ணி எல்லாத்தையும் நிற்கி வயரில் நின்றுக்கணும், ஷார்ட் ஆகாது, பொருளும் இத்து போகும். இப்படி கலெக்டி பண்ணையில் உங்களுக்கு தான் சேஃப்டி. ஆனால் கலெக்டி வந்து சர்வீஸில் பண்ண மாட்டாங்க, ஒர்க் ஷாப்பில் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலெக்டி பண்ணும்போது எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி கலெக்டி பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. நீங்களாக பண்ணுறது பெரிய அளவில் பெனிஃபிட் கிடையாது, அது உங்களுக்கு நஷ்டமும் கூட. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தண்ணி நிற்கி அந்த இடத்துலலாம் தண்ணி நிற்கி. இப்போ கலெக்டி பண்ணனால அந்த இடத்துல தண்ணி இல்லை. ஆமாம், அதனால் இப்போ இந்த இடத்துல தண்ணி நிற்கி அந்த பொருள் சீக்கிரம் இட்டு தான் போகும். இன்னொரு சர்வீஸ் பண்ணோம்னா என்னென்ன செய்யணும்னாக்க முக்கியமாக வந்து லெக்கை கழட்டி நல்லா கிருமி போட்டுருவோங்க. இன்னொன்று இன்ஜின் ஆயில் மாற்றி விடணும். இந்த இருக்கா இன்ஜின் ஆயிலை மாற்றி விட்டுருங்க. சர்வீஸ் டு சர்வீஸு இன்ஜின் ஆயில் மாற்ற கணக்கு வச்சுக்கிறீங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் ஞாபக சக்தி வரும். இல்லாட்டினாக்க ஞாபகம் இருக்காது. இடையில மறந்துட்டிங்கன்னா சிரமம், இன்ஜின் வேலை வந்துடும். இன்னொன்று ஏர் ஃபில்ட்ரு இந்த கழட்டி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. ஆமாம், ஏர் ஃபில்டரை கழட்டி நல்லா இன்ஜினாக க்ளீன் பண்ணி போடுங்க. இது கொஞ்சம் கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு தான் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமாம், வருஷம் மாற்ற சொன்னாலும் மாற்றி விடுவோம், இல்லாட்டினா க்ளீன் பண்ணி போட்டுவோம். மைலேஜ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு எல்லாம் மாற்றி விட்டுருங்க. சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் சொன்ன வேலை எப்படிலாம் பாருங்கள். முக்கியமாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த சீட்டு லாக் இருக்குது, இதில் வந்து ஆயில் போடுங்க. இப்போ ஆயில் போட்டுட்டு இதில் வந்து ஆயில் போடுங்க. இப்போ ஆயில் போடலைன்னா இந்த இடம் ஸ்டக் ஆகும். உங்களுக்கு தான் சீட்டு சமயத்து ஓப்பன் ஆகாது பெட்ரோல் போடும்போது. அதனால் மெக்கானிக் மறந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தி போட்டு வாங்கிக்கிறீங்க. ஆமாம், முக்கியமாக ரன்னிங்கில் வண்டி போய் ஆஃப் ஆகி டோட்டலாக எல்லாம் ஆஃப் ஆச்சுன்னா இந்த இருக்குது பீஸு. நீங்கள் மாற்றாப்பில் தான் இருக்கும் ஸ்கூட்டியை பொறுத்தளவு. ஸ்கூட்டி ஜஸ்ட்டுக்கு இந்த இடத்துல ஸ்கூட்டி பெப்புக்கு இந்த இடத்துல நீங்களே கஸ்டமரே பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுலேயே பீஸ் ஒன்று கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ரா. ஆமாம், இல்லைனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு பீஸ் வாங்கி வண்டியில் போட்டு வச்சுக்கோங்க. அது உங்கள் சேஃப்டிக்கு தான் நல்லது. ஓகே, நன்றி, வணக்கம்.